வணக்கம் இடங்குளம் நேயர்களே. தாவேகாவுடைய 2வது மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சுது. அது குறித்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்களாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நடக்கிறதுக்கு முன்னரும் சரி, அதுக்கப்புறம் விஜய் பேசினதை பற்றி எல்லாருமே பல காணொலிகள் பேசியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சில பேர் அலசி ஆராயலை அப்படின்னு தோணுச்சு. அதை குறித்து தான் கிஷோர் கே சாமுவேல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படிங்கிற ஆவல் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு புரியுது. வணக்கம். வணக்கம். ஸோ ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா அதற்கு உண்டான சில தகுதிகள் இருக்குது. ஒரு சில பேராமீட்டர்ஸ் மீறக்கூடாது. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு உத்தியோகத்துக்கு ஒரு கண்ணியம் இருக்குது. அதற்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக இருக்கிறவர் அப்படின்னு நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிக்கிறோன்னா அவரும் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாருன்னா நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேரை பார்த்தா தோணலை. அப்பேற்பட்ட சோகால் பத்திரிகையாளர் முக்தார் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்வேஷம் மச்சம் வேஷமே தோத்துரும் போல இருக்கு. அதை மச்சம் வச்சுட்டா அடையாளம் தெரியாது. மாறு வேஷமா போட்டுருந்தாரு அவரு. ஏங்க, அதாவது இந்த கரோனா மாஸ்க் போட்டா மாறு வேஷமா மாஸ்க் போட்டுருந்தாரு. அப்புறம் கோட்டை கழட்டிட்டாராம், அதனால அடையாளம் தெரியாதான். ஸோ அங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து ஒரு ரிப்போர்ட்டராக இருந்து அங்கே என்ன நடக்குதோ அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் பரவாயில்ல. அங்கே ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டியிருந்தா பரவாயில்ல. பாருங்க, தாவேகா மாநாடு நடத்துகிறாங்க, ஆனால் சரியான ஏற்பாடுகள் பண்ணலை அப்படின்னா. ஆனால் அங்கே போய் தண்ணி வந்துட்டு இருக்க ஒரு பைப்பில் இவரே ஆளை வச்சு நிறுத்தி இங்கே தண்ணி வரலாம் மாதிரி காட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல வேளை தாவேகா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிட்டு அவர் மேலே கைகீனா வைக்காமல் வெளில அனுப்பிட்டாங்க. இது அவரே பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு கட்சியின் தூண்டுதல் பேரில் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு கட்சியின் தூண்டுதல் பேரில் தான் அவர் அதை பண்ணுறாரு. இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த மாதிரி விஜயுடைய கட்சியாக இருக்கட்டும் அல்லது சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கூட்டத்தில் பேசும்போது வேணும்னே ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வேலை யாரோ ஒருத்தரை வச்சு கலட்டா பண்ணுறதா இருக்கட்டும், அவர் இரிட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும். சமீபத்தில் பார்த்தோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாங்க. சரி, இது ஒரு இடத்துல அனுப்பினா பரவாயில்ல, 15-16 இடங்கள்லாம் இதை அனுப்புகிறாங்க. சரியா? இதே திமுக நடத்தக்கூடிய கூட்டங்களில் அந்த மாதிரி நடத்துறது கிடையாது. இப்போ அவங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ரோடில் நடத்தினீங்கன்னா ஆம்புலன்ஸ் வரதான் செய்யணும். ரோடில் நடத்தினா ஆம்புலன்ஸ் வரும், இல்லைன்னு மறுக்கலை. அது எப்படி சொல்லி வைத்தால் மாதிரி வருது, அதுவும் எங்கேயும் போகாத ஆம்புலன்ஸ் ரைட்டு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா விஜயோடைய இந்த மாநாடு இல்லையா? சரி, ஒரு மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்க அப்படின்னா நீங்கள் இந்த லட்சக்கணக்கான பேருக்கு பின்னாலே ஒரு வாலண்டியர் போட முடியாது. சரியா? இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். அது எந்த மாநாடு நடத்தினாலும். இதில் நீங்கள் விஜயோடைய மாநாடு, விஜயோடைய கட்சியுடைய மாநாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அது ஒரு 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் தான் அவங்க கட்சியே வந்திருக்கு வயசு. அப்படின்னும் பொழுது அவங்க நடிகராக இருந்து, அவர் நடிகராக இருந்து இன்னைக்கு தலைவராக இருக்காரு. பட் நடிகராக இருந்த பொழுது கூட அவர் அவருடைய ரசிகர் மன்ற மாநாடுகள் நடத்தியிருக்க மாட்டார். மன்ற கூட்டமே ஒரு உள்ளரங்கில் தான் நடக்கும். ஆமாம். அதனால அப்படி ஒரு மாநாடுன்னு நடத்தும்பொழுது, அதாவது 100கணக்கான ஏக்கரில் நீங்கள் பரப்பளவில் நடத்தும்பொழுது, அதுவும் 2வது மாநாடு தான். விக்கிரவாண்டியில் நடத்தினாங்க, அதுக்கப்புறம் இங்கே நடத்தியிருக்காங்க. 2வது மாநாடு அப்படிங்கும்பொழுது நம்ம அந்த ஸ்பேஸ் நம்ம அவர் கொடுக்கணும். மெச்சூர்டு பொலிட்டிஷியன் அதைத்தான் செய்வார்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1967 முதல் முறை அண்ணா அவர்கள் திமுக முதல் முறை ஆட்சியை பிடித்தது. ஆட்சியை பிடித்த பொழுது காமராஜர் என்ன சொன்னார்னா, அவர்கள் தான் முதல் முறை ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள், அதனால் 6 மாதங்களுக்கு நான் அவர்களே எந்த விமர்சனம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் டீசன்சி. சரியா? அந்த மாதிரி நீங்கள் விமர்சனம் வைங்க. இப்போ நான் கூட விமர்சனங்கள் வச்சுருக்கேன். என்னென்னா, அது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக நம்ம வைக்கலாம். என்னென்னா, இப்போ விஜயோடைய ஸ்பீச் 30 சொல்லியிருந்தீங்க, மைனஸும் சொல்லியிருந்தீங்க. அதில் 33 நிமிட ஸ்பீச்னு எடுத்தீங்கன்னா, 33 நிமிட ஸ்பீச்சில் என்ன இருந்தது என்ன இல்லை அப்படின்றதெல்லாம் நான் சுட்டி காண்பிச்சிருந்தேன். சரியா? அப்போது இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வருது. இப்போ 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சின்னு சொல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆமாம். சரியா? சுதந்திரத்திலிருந்து இருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு மேலே 125 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸ் கட்சி. ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னாக்கா அவங்களும் 100 ஆண்டுகளை தொடர்றாங்க. பாஜகவுடைய பழம்பெரும் இயக்கங்கள் கழகம் அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களும் 100 ஆண்டுகளை தொடர்றாங்க. சரியா? இப்படி பழம்பெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுமா என்றால் கூட்ட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் தான் கூட்டம் இது போன்ற மாநாடுகளை கூட்ட முடியும். ஒன்று அதிமுக, திமுக. நான் சொல்கிறது இன்றைய நிலையில் சொல்கிறேன். பட் இதை விட அதாவது இன்றைக்கு விஜய் கூட்டியிருக்கின்ற மாநாடு இருக்கு இல்லையா, அதை விட பெரிய ஒரு மாநாட்டை விஜயகாந்த் கூட்டியிருக்கிறார். ஆமா, நிறைய காணொலிகள் பரப்ப விட்டுருந்தாங்க. உண்மையிலேயே விஜய்க்கு கூட்ட கூட்டத்தோட அதிகமா கூட்டியிருந்தாங்க. இதுல நான் சொல்றது 2005. இன்னொன்று நீங்க
புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு ஆட்கள் வருவது அப்படின்றதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது, சிக்கலாக இருக்குது. காசு கொடுத்தா கூட்டு வர வேண்டியதாக இருக்குது, இல்லைனா கூட்டு வர முடியாதான் இருக்குது. பிரதான கட்சிகளுக்கே அதான் நிலைமை, எல்லா கட்சிக்கும் அதான் நிலைமை. சரியா? ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஹேவிங் மொபைல். தலைவர் என்ன பேச போகிறாருன்றதை அவங்க மொபைலில் பார்த்துட்றேன். அப்புறம் என் கூட்டத்தில் போய் நான் நின்று என்ன பண்ண போகிறேன்? சரியா? அந்த மாதிரியான ஒரு இப்போ நீங்கள் அப்போல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் தலைவரை பார்ப்பதே அரிது. எப்படி பார்ப்பதுன்னா டிவியில் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. ஏன்னா தலைவர் ஒரு முறை வருகிறார் அப்படின்னும்போது லட்சக்கணக்கான மக்கள். ஸோ விஜயகாந்துக்கு நடந்தது ஒரு நேச்சுரலான ஆர்கானிக்கான அப்ரைசிங் அப்படி தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 90களில் வைகோ தனி கட்சி துவங்கிய பொழுது அவர் உண்மையை தான் சொல்கிறார். ஆமாம், அவருடைய கூட்டத்திற்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் கூட்டங்கள் கூடியது. சரியா? இந்த கூட்டங்கள்லாம் ஓட்டாக மாறுமா, ரசிகர்கள்லாம் ஓட்டாக மாறுமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, அந்த அனாலிசிஸ்குள்ளே போக விரும்பலை. ஆனால் பட் பர்சே இதுதான் அதோடைய. ஸோ அப்படியெல்லாம் முடியாத நிலையில் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டக்கூடிய செல்வாக்கை அவர் ஒரு நடிகராக பெற்றிருந்த காரணத்தினால, ஒரு நடிகராக, ஒரு திறமை வாய்ந்த நடிகர், முன்னணி நடிகர் அப்படின்றதுனால அவர் பெற்றிருக்கிறார். இப்போ அரசியல் தலைவராக அவர் மீது அந்த நம்பிக்கை என்பது மாறுகிறதா அப்படின்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் புரியுது. ஸோ அப்போ இந்த மாதிரியான மாநாடு வருதுன்னா நீ காலையிலேருந்து இந்த சொல்லி வைத்தார் போல் டிவி சேனல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றது பாருங்க. காலையிலேருந்து 7 மணிலேருந்து 8 மணிலேருந்து அவங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதுவே முதல்ல தப்பு. ஆமாம், அவங்க அட்வைஸ் பண்ணிக்கணும். இது இப்போ அதிமுக திமுக இவங்க மாநாடு போடுறாங்கன்னு வைங்களேன், அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க பழக்கம் எல்லாம். இத்தனை மணிக்கு தான் வரணும், இத்தனை மணிக்கு தான் இந்த கருத்தரங்கம் இருக்கும், இத்தனை மணிக்கு வேற தலைவர்கள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தலைவர் பேசுவார், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க. இவங்க அப்படி பண்ணலை. இவங்க 8 மணி, ஏன்னா இவங்க என்ன ஆயிடுச்சு, இவங்களுடைய சோஷியல் மீடியா வைத்துக்கொண்டு இவங்க வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நீங்கள் வரலன்னா அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க இப்படிலாம் பரப்பப்படவே எல்லாம் காலையிலேயே உட்காந்துட்டாங்க. ஏன் முன்னாடி நாள்லேருந்து கூட சில பேர் ஸோ இது என்ன ஆகிடுது, உங்களுக்கு அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் டயர்ட் ஆகிடுது. பிகாஸ் வெயில், அவ்வளோ வெயில், எப்படி நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க? ரொம்ப கஷ்டம். சரியா? அப்போது 7 மணிலேருந்து இவங்க போய் உட்காந்துருக்காங்க. யார்? மீடியாக்காரங்க, முக்கியமாக நியூஸ் தமிழ். சரியா? பேக்கேஜ் மாதிரியே பண்ணியிருக்காங்க. என்னென்னா டாய்லெட்டில் தண்ணி வரல, இந்த ரசிகர் அந்த ஹவுஸ்குள்ளே போயிட்டு 15 நிமிடமாக வெளியே வரவில்லை, 15 நிமிடம் வெளியே வரல, இதெல்லாம் ஒரு நியூஸ். வெளில வந்து உள்ள என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, கேட்டிருப்பாங்க. இப்படி இவ்வளோ விஷயங்களையும் இவங்க எடுத்து நெகட்டிவாகவே காமிக்கணும் அப்படின்றத ஒரு பேக்கேஜாகவே பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆளுங்கட்சியோட உந்துதல் அடிப்படையில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இவ்வளோ லாங் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா, ஏதாவது விஜய் இதுக்கு முன்னாடி இப்போல்லாம் பேக்கேஜாக எடுத்து வரும். புதிய தலைமுறையாக அதை பண்ணாங்கன்னு எனக்கு தோணுச்சு. விஜய் காரில் இருந்து கிளம்பி விட்டார், விஜயோடைய கார் அவருடைய வீட்டு வாயிலை கடந்து விட்டது, விஜயோடைய கார் 2வது ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி விட்டது, இப்படிலாம் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுவும் பேக்கேஜ், காசு கொடுத்து தான் பண்ண வைக்கிறாங்க அதையும். சரியா? இதுவும் பேக்கேஜ், பேசுறதும் பேக்கேஜ். இது ஒரு பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நியூஸ் ஏஜென்சிக்கெல்லாம் இதுதான் ரெவென்யூ. புரியுது. ஏன்னா வியூவர்ஷிப் கம்மியாயிடுச்சு. ரெவென்யூ இதுதான். இதை வச்சு தான் நீங்கள் ஓட்டி ஆகணும். இதில் ஒன் டைம் பேக்கேஜாக வந்துடுது இல்லை உங்களுக்கு. இப்போ விஜயோடைய இந்த மாநாடை கவர் பண்ணுறதுக்கு 1 கோடி ரூபாய் விஜய் தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிறது, எல்லா சேனலுக்கும் சேர்த்து கொடுக்கப்படுகிறதுன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது அதே மாதிரி 1 கோடி ரூபாய் திமுக தரப்புலேருந்து கொடுப்பாங்க. எதுக்குன்னா இது காலி பண்ணு, நெகட்டிவ் லைட்டில் காமி, நெகட்டிவாக காமினி அப்படின்ட்டு. இப்போ அதோடைய வீடியம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ டிஐபிஆர்னு ஒரு நிறுவனத்துக்கு, இது அரசு நிறுவனம் அது. சரியா? நமக்கு வரக்கூடிய தகவல் 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிடையாது. அலோகேஷன் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே சோஷியல் மீடியாக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அலோகேஷன் இப்போ 120 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 120 கோடி ரூபாயை கொண்டு இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், யூடியூப் இது மாதிரியான எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பணத்தை வாரி இறைச்சி யாருக்கு எதிராக நெகட்டிவாக ப்ரொபகண்டா பண்ணுறோமோ அந்த ப்ரொபகண்டாவை பண்ணுறது அப்படின்றத ஒரு முழு நேர வேலையாக அங்கே ஒரு அரசு நிர்வாகமே செஞ்சு கொண்டிருக்கிறது நம்மளுடைய பணத்தில். சரியா? அதோடைய வெளிப்பாடு தான் நீங்கள் இந்த முக்தாரோட இதெல்லாம் பார்க்குறதுலாம். இதெல்லாம் அதாவது ஹிஜாப் மாதிரி தன்னுடைய இதுக்கு 2 விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று, அவங்க காசை கொடுத்து நீ போய் இதை பண்ணிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். அது முக்தாரை வாங்கினாரா எனக்கு தெரியாது, சரி, நான் பார்க்காம நான் பேசக்கூடாது. இல்லை, தன்னுடைய பாஸை ஓனரை திருப்திப்படுத்துவதற்காக பாருங்க நான் இதை ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு போய் நிற்கலாம். இன்னொன்று என்னன்னா, எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. புரியுது. இப்போ நீங்கள் முக்தார்னு எல்லா இடத்துலையும் பேசு பொருள் ஆகுதுல, அது முக்தாருக்கு அட்வான்டேஜ் தான். அப்படிதான் முக்தார் பார்ப்பார். அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, நான் அங்கே போனேன், ஒரு சண்டையை வலித்தேன்,
அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரியான ரிஸ்க்கை முக்தார் எடுக்கணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. பிகாஸ் he also happens to be known person, எனக்கு தெரிஞ்ச நபர் தான்றதுனால நான் சொல்கிறேன். இதுவே விஜயோடைய கட்சியாக இருந்ததுனால இதோட அப்படி கடந்து போச்சு. இது வேறு ஒரு கட்சியாக இருந்து இதே நிலையில் முக்தார் அங்கே போய் இப்படி இருந்தால், இன்னுமே இல்லை திமுகவுக்கு எதிராக முக்தார் பேசி இது மாதிரி போய் அங்கே நின்று இருந்தா முக்தார் என்ன ஆயிருப்பாருன்றது முக்தாருக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு சிறந்த உதாரணம் யார் தெரியுமா? ஷபீர் அஹமத். ஷபீர் அஹமத் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே அடித்து 2 கேள்வி கருணாநிதியை பார்த்து கேட்டார் ப்ரெஸ் மீட்டில் அப்படின்ட்டு அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே தாக்கப்பட்டார் ஷபீர் அஹமத். சரியா? இதெல்லாம் முக்தாருக்கு தெரியாமல் கிடையாது. உண்மையிலேயே விஜய் கட்சியினரை நான் பாராட்டுறேன். அதாவது தேவர் வெரி டீசென்ட். இந்த அளவுக்கு அவங்க டீசெண்டா இருந்தது நாங்க உண்மையிலே பாராட்டல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவரை போட்டு பார்த்திருக்காங்க, கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி. இன்னொன்று அவங்க பாருங்க எந்த அளவுக்கு அவங்க ஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. இப்போ வேற ரசிகர் முட்டாள்தனமான கூட்டமும் இருக்கும் அதில். அந்த ரசிகர் கூட்டம் பாய்ஞ்சிருந்தா என்ன இருக்கும். ஆனால் அதனால அவங்க எஸ்கார்ட் பண்ணி வெளில கொண்டு விடுற வரைக்கும் கூட நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வரைக்கும் ஐ அப்ரிஷியேட் தம். பட் முக்தாரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல என்ன கிடைக்க போகுது? 2 வீடியோ கிடைக்குமா? 2 லட்சம் வியூ 3 லட்சம் வியூ 2 வீடியோ கிடைக்குமா? இதுக்கா இந்த வேலை? அசிங்கமா இல்லை? தண்ணி வருதா தண்ணி வரலையா அப்படின்ட்டு ஊரில் மக்களுக்கு ஜல்ஜீவன் ஸ்கீம் கீழே கொள்ளையடிக்கான். என்ன அது மத்திய அரசாங்கத்தோடைய திட்டம். அந்த திட்டம் வரப்போகிறதுன்னு சொல்லி ஒரு வீட்லேயும் குழா கனெக்ஷனுக்குன்னு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் அடிக்கிறான். நீ யோகியமான பத்திரிகையாளர் தான் அங்கே போய் நின்று இந்த பாரு தண்ணி வரல, இதுக்கு 50,000 ரூபாய் நீ வாங்கியிருக்க தண்ணி கொடுக்குறதுக்கு, கனெக்ஷனுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு. நீ சொன்னா நீ யோகியமான பத்திரிகையாளர், நீ ஊடகவியாளர். யாரோனா ஆட்சியாக இருக்கட்டும், ஸ்டாலின் இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், XYZ யாரோட இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு நீ சொன்னா அப்போ நீ ஒரு நேர்மையான பத்திரிகையாளர். நீ ஒரு பத்திரிகையாளர். நான் பத்திரிகையாளர் நான் சொல்லிக்கவே மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அரசு ஒரு அரசியலையும் ஒரு தலைபட்ச பார்வையுடன் பார்க்கக்கூடியவன் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்படின்னும் போது நான் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கல. ஆனால் இங்கே பத்திரிகையாளர்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த தகுதி இருக்கான சத்தியமாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவரே போயிட்டு அவங்களை இன்ஸ்டிகேட்டும் பண்ணுறாரு அடிக்கிறதுக்கெலாம். அந்த மாதிரி ஒரு அது வேணும்னே பண்ணுறதா. இது என்ன சொல் வியூவர்ஷிப் ஃபார்மிங் மாதிரி தானே இது. நீ அங்கே போயிட்டு உனக்கு எப்படியாவது இது வேணும், அட்டென்ஷன் வேணும். அந்த அட்டென்ஷனுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பார்வையாளர்களை உயர்த்துவதற்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ இல்லை இப்போ நீ அரசியல் ஜிபி முத்துன்னு சொல்லலாமா அவனை? சரி, இதுக்கு நல்ல நிக் நேம் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லலாமா? ஏன்னா அதானே நீ எண்ட போயிருக்க. நீ ஒரு கருத்தியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றத நீ பண்ணியிருக்கியா? கிடையாது. ஒருத்தரை கூப்பிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி வெறுப்பேற்றி அதை எடிட் பண்ணி கட் பண்ணி அதை ஈஸியாக நம்ம டாக்டர் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதில் இந்த மாதிரி போய் அவரை வெறுப்பேற்றுவதாக நினைத்து ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், விஜய்க்கும் எனக்கும் தான் போட்டியே 2026. ஆமாம், சீரட்டை வச்சுட்டு சொல்லியிருப்பார். ஆமாம், பார்த்தீங்கன்னா சரியா? இதை மாதிரி கூலி படத்தோட போஸ்டர்லாம் அவர் கையில் விலங்கு. இதெல்லாம் என்னன்னா நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு லட்சம் பேர் நம்மளை பார்க்குறான்னா நம்ம நம்ம அந்த தலைவர்களுக்கு நிகரானவர்கள். ஜனநாயகத்தை எல்லாருக்கும் சமம் தான், எல்லாருக்கும் நிகர் தான். ஆனால் அந்த செல்வாக்கு இருக்குது பாருங்கள், இந்த செல்வாக்கை தனக்கான செல்வாக்குன்னு நினச்சிக்கிறாங்க. நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது என்னுடைய வீடியோவாக இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறாங்க மக்கள் அப்படின்றது தான் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது. அதில் உன்னால் முடிஞ்சால் நீ ஏதாவது கடத்து கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கலாம். நீங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு விஜய் சொல்லும்போது சொல்கிறேன், ஆதவர்னா தவறான தகவலை பதிவு செய்கிறார். 67 அண்ணா சொன்னார் தம்பி வா தலைமையை ஏற்கவா என்று சொன்னார்ன்ட்டு. அது கிடையாது. ஃபேக்சுவலி ராங். அது அவருடைய முதல் மாநாட்டில் சொன்னார். ஈரோட்டில் திமுக ஆரம்பிக்கப்பட்டு ஈரோட்டில் முதல் மாநாட்டில், அதுவும் அது யாரை பார்த்து சொன்னார் என்றால் நாவலர் நெடுஞ்செழியனை பார்த்து சொன்னார். சரியா? அப்போ அதற்கு பல காரணங்கள் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து சொல்லுங்கள். அங்கே அருண்ராஜ் அவர்கள் பேசுகிறார். அவர் பேசும்பொழுது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் கோவிலுக்கு சீனாக்காரன் எதையோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான், எதையோ கண்டுபிடிச்சி நீங்கள் மசூதி கீழே கோவிலை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அதே மேடையில் விஜய் அதுக்கப்புறம் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? கீழடியை மறைக்கக்கூடாதுன்னு. இப்போ கீழடியில் என்ன கண்டுபிடிச்சிங்க? ராக்கெட்டாக கண்டுபிடிச்சிங்க. பழம்பெருமை தானே அதுவும்.
இல்லை இப்போதான் ஒரு மெச்சூர்டு ஸ்பீக்கர்ஸ் அந்த கட்சியில் இல்லை. அது மெச்சூர்ட் ஸ்பீக்கர்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். தே ஆர் மெச்சூர்ட் பீப்புள். ஏன்னா இப்போ அருண்ராஜ் அவர்கள்லாம் வந்து ஐஆர்எஸ் படித்து அது வேற. பட் ஸ்டேஜ் ஸ்பீச்ன்றது வேற. அது ஸ்டேஜில் வந்து நீங்கள் எமோஷனல் டச், எமோஷனலாக நீங்கள் எப்படி கனெக்ட் ஆகிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ஒரு மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க. உதாரணத்துக்கு நான் நிறைய இடங்களில் இதை பதிவு பண்ணியிருக்கேன். என்னென்னா செல்வி ஜெயலலிதா எடுத்துப்போம். சரி. அந்த 2001ஆம் ஆண்டு அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய அவங்களுடைய வேட்புமனு இடத்துல நிராகரிக்கப்பட்டது. உடனே வெளியில் வந்து திறந்த ஜீப்பில் மேலே ஏறி நின்று பேசுகிறாங்க. பெரிய முழக்கம். அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முழக்கம். எனக்கு தெரிஞ்சு ஜெயா டிவியில் இருக்கும், அது வச்சிருக்காங்களான்னு தெரியல. அப்படியே ஆர்ப்பரித்து இந்த க்ரௌட். அது கனெக்டிங் டு தட்டி எழுப்புறாங்க. இதில் வந்து எனக்கு நான் தேர்தல் ஆணையத்தையோ நீதிமன்றத்தையோ, தேர்தல் அரசியல் என்று வந்து விட்டால் நான் தேர்தல் ஆணையத்தையோ நீதிமன்றத்தையோ நம்பலை, மக்கள் மன்றத்தை தான் நான் நம்புகிறேன். எனக்கு நீதி வழங்குங்கள், எனக்கு நியாயம் வழங்குங்கள் அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அந்த குரல் வந்து அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்குது. அப்படின்னும் பொழுது அந்த ஆர்ப்பரிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் எமோஷனல் கனெக்ட். சரியா? அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கொண்டு போய் கடத்துறீங்க. அவங்களுடைய உணர்வை நீங்கள் எழுப்புறீங்க. அது மிகப்பெரிய ஒரு டேலண்ட். ஒரு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அது இருக்க வேண்டியது. இந்திரா காந்தி அம்மையார் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க பிரச்சாரத்தின் பொழுது எல்லாரும் வந்து இந்திரா ஹட்டாவ், இந்திராவை அகற்றுங்கள் அப்படின்னு இது பண்ணும் பொழுது அவங்க வந்து அங்கே நின்று எல்லாரும் சொல்கிறாங்க இந்திரா ஹட்டாவ், நான் சொல்கிறேன் கரீபி ஹட்டாவ், ஏழ்மையை விரட்டுங்கள் அப்படின்னு சொன்னபொழுது அது ஒரு மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகுது இல்லையா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை இப்போ விஜய் அவர்களோட ஸ்பீச்சே எடுத்துக்கோங்களேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து 1980 அவர் ஆட்சியை கலைச்சிட்டாங்க. நான் என்ன தவறு செய்தேன், தாய்மார்களை கேட்குறேன்னும் போது அந்த கனெக்ட் இருக்கு பாருங்க, அதுதாங்க இம்பார்ட்டன்ட். வேறு நீங்கள் சொல்ல வந்தீங்க. இல்லை சாரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்கள் ஸ்பீச்சை பற்றி பேசிகிட்டே இருந்தபோது விஜயோட ஸ்பீச் எனக்கு வந்துச்சு. அதில் வந்து அவரே கோட் பண்ணல, ஆனால் அதில் எதுவுமே இல்லைன்னு தெரியாமல் நிறைய பேர் டீகோடிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஸ்பீச்லேயே. ஆனால் அதில் இது என்னோட கடைசி கேள்வியாக நான் கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு இது வந்து நம்மளோட இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணல, பட் பேசிட்டு இருக்கும்போது தோணுச்சு. நிறைய பேர் அது ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த நீங்கள் திமுகக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, திமுக மேலே அதிக அதிருப்திகளை கொண்டாந்து ஒரு 3 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. சும்மா அல்வா துண்டு மாதிரி நீங்கள் பேசலாம். அதை வச்சு அஜித்குமாரோடைய இறப்பு, கவினுடைய படுகொலை, அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர்களை எப்படி அப்புறப்படுத்துகிறாங்க காவல்துறையை வச்சு. கடந்த நாளுக்கு முன்னாடி நாள் தான் மதுரையிலையும் அது நடந்திருக்கு. இந்த 3 விஷயத்தையும் பேசாமல் தவிர்த்துட்டு போறாரு அப்படின்னா அது வேணும்ட்டே நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து நிறைய பேர். ஆமாம், நீங்கள் அரசியல் எதிரி என்று நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஒருத்தரை வந்து அரசியல் எதிரின்னு சொல்கிறீங்க, ஒருத்தரை கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க. சரியா? நீங்கள் அரசியல் எதிரின்னு எதற்காக திமுகவை அடையாளம் காண்கிறீர்கள் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்தணும். ஊழல் அப்படின்னா ஊழல் எல்லா இடத்துலையும் தான் முழுக்க நீக்கம் முழுக்க இருக்கு. ஊழல்ன்றது ஒரு பார்வை, அது பொது பார்வை. நீங்கள் எதுக்கு அரசியல் எதிரின்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் அதை குறிப்பிட்டு பேசணும்ல. இந்த முதலமைச்சர் எதிலெல்லாம் வந்து அவர் வந்து ஃபெயில் ஆகிருக்காரு, இதை நீங்கள் சுட்டி காட்டணும்ல. ஸ்டாலினை அங்கிள்னு சொல்கிறீங்க, மாமா சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். அங்கிள்னா தமிழில் நான் சொல்கிறேங்க, இது என்னங்க இது, நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். சரியா? அதெல்லாம் ஒரு பக்கம். சரியா? ஆனால் நான் கேட்குறதுங்க என்னென்னா, ஸ்டாலின் நிர்வாக திறமையின்மை இன்னென்ன காரணங்களுக்கு இவர் வந்து நான் எதிர்க்கிறேன், திமுகவை இன்னென்ன காரணங்களுக்காக எதிர்க்கிறேன், பட்டியலிடு. அதை தெளிவாக விளக்கத்தை கொடுக்கணும்ல. நான் என்ன சொல்கிறேன், பாமர மக்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசுங்க. நான் அதையும் புரிஞ்சுக்கிறேன். அதாவது நீ அங்கே வந்து பெரிய அப்படியே நீங்கள் ரொம்ப பெரிய இந்த டீப் பாலிடிக்ஸ்லாம் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு புரியாமல் போகலாம். அந்த மக்களுக்கு தினம் செய்திகளில் வர விஷயங்களை பேசலாம், எடுத்து நீங்கள் பேசுங்க. அங்கே நீங்கள் தெளிவுபடுத்துங்க. ஏன் அரசியல் எதிரி? மாநாடு எதற்காக? உங்கள் கொள்கைகளை விளக்குவதற்காகத்தான மாநாடு. அப்போ என்னுடைய அரசியல் எதிரி இவர்கள், எதற்காக இவர் அரசியல் எதிரி? திமுக ஏன் அரசியல் எதிரி? அதை பட்டியலிடுங்க. அடுத்து நீங்கள் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. எந்த கொள்கையை நீங்கள் எதிர்க்கிறீங்க? இல்லை முஸ்லிம் மக்கள் எல்லாம் அப்போ அந்த முஸ்லிம்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதுமா? முஸ்லிம் மக்களை பாஜக எதிர்க்கிறது அல்லது பாஜக முஸ்லிம் மக்களை வஞ்சிக்கிறது என்பதற்கு ஏதாவது உதாரணத்தை கொடுங்க. மேம்போக்கா பேசாதீங்க. நான் நீங்கள் பாஜகவை ஆதரிக்கணும்னு நான் சொல்ல வரல. நான் கேட்குறது நீ எதற்காக எதிர்க்க, கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்கன்னா எந்த கொள்கையை எதிர்க்கிறீங்க? ஃபாசிசம்னு சொல்கிறீங்களா? எதை ஃபாசிசம்னு சொல்கிறீங்க? நீட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீட்டை வந்து உச்சநீதிமன்றம் தானே கொண்டு வந்திருக்கு. மத்திய அரசாங்கம் தனி சட்டத்தை கொண்டு வர முடியுமா என்றால் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் எப்படி கொண்டு வருவீங்க?
அடுத்து நீங்கள் கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்க. வந்து பிரதமர் நினைத்தால் கச்சத்தீவு எப்படி கொண்டு வர முடியும்? சர்வதேச ஒப்பந்தம் என்றால் என்னன்னு தெரியுமா? அதே ஒரு 2-3 பேர் ரசிகர்கள், விஜயுடைய அபிமானிகள், ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் இவங்க கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு, பிரதமர் கொடுக்கலான்னா இந்திரா காந்தி அம்மையார் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது அதை வாங்கவும் செய்யலாமே ப்ரோ, வாட் இஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் ப்ரோ. இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் நீங்கள் when you are making an agreement, ஒரு பீஸ் ட்ரீட்டி இல்லை அக்ரிமெண்ட் எப்படி நீங்கள் விட்ரா பண்ணிப்பீங்க? பாராளுமன்றம் அதை ஆமோதித்திருக்கிறது, சரியா? ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. ஒப்பந்தம் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அதை எப்படி விட்ரா பண்ணிப்பீங்க? அதுக்கு வேற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸே வந்து முடியாதுன்ற எப்படி? அன்லஸ் அந்த கண்ட்ரி இஸ் பைலேட்ரல் ட்ரீட்டி. பைலேட்ரல் ட்ரீட்டின்றது 2 பேரும் சேர்ந்து போடுற ஒப்பந்தம். இதில் ஒரு பார்ட்டி மட்டும் வெளில போக முடியாது. உதாரணத்திற்கு நம்மளுடைய இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடியது. நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன்றாங்க, அதாவது நான் இடைக்காலமாக நிறுத்தி வைக்கிறேன்றாங்க. அது செய்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னா எதிர்த்தரப்பு வாதிடுகிறது, சரியா? அதனால இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் எப்படி நீ வெளில வருவேன்? ஸோ மேலோட்டமாக பேசிட்டாருன்றீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை. அப்போ இப்போ அதிமுகவும் கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லுது. அதிமுக அதுக்கு வழக்கு போட்டிருக்கு. சரி, ஜெயலலிதா வழக்காடு மன்றத்துக்கு சென்றிருக்கிறார். பெருவாரி அப்படின்றத வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஒரு சில டெரிட்டரி நம்ம வாங்கிக்கிட்டு பங்களாதேஷ்க்கு ஒரு சில டெரிட்டரி நம்ம கொடுத்தோம். அதாவது அது பங்களாதேஷ்னு உருவாகிறதுக்கு முன்னரே, நான் சொல்கிறது ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தபொழுது நாம் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேரு அவர்கள் பாராளுமன்றத்தில் இதை கொண்டு வரலாம் அப்படின்னு அதற்கான அனுமதியை உச்சநீதிமன்றம் கொடுத்தது. இவ்வளோ ப்ராசஸ் இருந்தது. இப்போ அந்த ப்ராசஸில் கையில் கடைபிடிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பி நாம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். இது அதிமுக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, இப்போ நீங்கள் பாயிண்ட் பார்த்தீங்கனாலே நிறைய தவறுகள் இருக்குன்னு சொல்றீங்க. பட் அஸ் அ ஸ்பீச்சாகவே ஒரு வீக் ஸ்பீச் தான் இல்லை அது? சொல்லலாமா? அவருடைய விஜய் மேலே எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை, நம்ம இருக்கிறத பேசுவோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தலைவர், அதான் நான் சொல்கிறேன், இத்தனை கட்சிகளுக்கு, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி 100 ஆண்டுகள், இல்லை ஒரு காங்கிரஸ் கட்சி 125 ஆண்டுகள், ஒரு இந்த பேர் என்ன பாஜகவுடைய பேரண்ட் கட்சின்னா நீங்கள் ஜனசங்கம் இல்லை அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுவும் 100 ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. இவையெல்லாம் தமிழகத்தில் செய்ய முடியாத ஒரு அளவுக்கான செல்வாக்கு ஒரு மக்களை நீங்கள் வந்து அப்படின்னும் பொழுது அதற்கு நீங்கள் இன்னும் கூடுதலாக உழைச்சிருக்கணும். ஒரு படத்துக்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கிடுறீங்க? ஒரு படத்துக்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கிடுறீங்க? ஒரு லாங் டயலாக் இருக்குன்னா அந்த டயலாக் டெலிவரி பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கிடுவீங்க? விஜய்க்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. கேமராக்கு முன்னாடி அவர் அதனால பட் அதில் ஸ்பெசிஃபிக்ஸ் இருந்துருக்கணும். முஸ்லீம்கள்னு சொன்னால் முஸ்லீம் ஓட்டு வந்துடும், எம்ஜிஆர்னு சொன்னால் அதிமுக ஓட்டு வந்துடும், கச்சத்தீவுன்னு சொன்னால் மீனவர்கள் ஓட்டு வந்துடும், விஜயகாந்த் சொன்னால் அவருடைய அபிமானிகள் ஓட்டு வந்துடும், மதுரை வேறு. அதனால் அது இப்படியான ஒரு புல்லட் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் அணுகுறீங்க. அப்படி அரசியல் கிடையாது. ஸோ இது ஒரு சாட் ஜிபிடி ஸ்பீச் லெவலுக்கு தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பேசுகிறாங்க. இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து அருமையான ஒரு வாய்ப்பு, இறைவன் கொடுத்த வாய்ப்பு, உங்களுடைய திறமையினால் கிடைத்த வாய்ப்பு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். திரைத்துறையில் உங்களுடைய திறமை, உண்மையிலே திறமைசாலி, உழைப்பாளி, உங்களுடைய திறமையினாலும் உங்களுடைய உழைப்பினாலும் இறைவனுடைய அருளினாலும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிறியே அப்படின்றது தான் நான் ஆதங்கமாக வெளிப்படுத்துகிறேன். சரி, அந்த வாய்ப்பு ஆனால் பயன்படுத்திக்கிட்ட முக்தாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்தார் வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஆமாம், நீங்கள் சொன்னீங்க அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. அப்படி ஒரு ஆங்கிள் நான் யோசிக்கவே. முக்தார் பேரை சொல்லி அத்தனை பேர் வீடியோ, ஏன் நம்ம வீடியோலேயே முக்தார்னு அப்படி அந்த ஒரு பாயிண்ட்ல வெற்றி பெற்று விட்டார். அவருக்கு நம்ம சார்பாக அந்த பழைய கோட்டை ரொம்ப நாளாக போட்டிருக்கனால எனக்கு காசு செல்லப்படி ஒரு புது கோட்டை வாங்கி கொடுக்கலாம். சரி, மிக்க நன்றி.